வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். நம்ம இன்னைக்கு வந்து எக் நூடுல்ஸ் செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ்னு பார்த்துருவோம். கேரட் எடுத்திருக்கேன், பீன்ஸ் கொஞ்சம், இஞ்சி ரொம்ப நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன், அதே மாதிரி பூண்டும், பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயத்தை நறுக்கி உதுத்து வச்சுக்கோங்க. அப்படி நறுக்கினபடி வச்சிங்கன்னா கட்டி கட்டியாக இருக்கும். குடமிளகா, பச்சை குடமிளகா எடுத்திருக்கேன். உங்களுக்கு மஞ்சள் சிகப்பு குடமிளகா கிடைச்சாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். முட்டைக்கோஸ் கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம், உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ, பட்டாணி பிடிக்கும்னா பட்டாணி போட்டுக்கலாம். 2 முட்டை எடுத்திருக்கேன். குழந்தைங்களுக்கு வந்து சில குழந்தைங்க முட்டை ஃப்ளேவரே பிடிக்காது, முட்டை சாப்பிட மாட்டாங்க, ஸ்மெல் வருதுன்னு சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இந்த மஞ்சக்கருவை எடுத்துகிட்டு வெறும் வெள்ளைக்கருவை மட்டும் போட்டு வச்சிங்கன்னா ஸ்மெல் இருக்காது. அவங்களுக்கு முட்டை நூடுல்ஸ்ன்னு சொல்லி கொடுக்காம சும்மா நூடுல்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா சாப்பிட்ருவாங்க. ஏன்னா மஞ்சக்கரு போட்டால் தான் ஸ்மெல் இருக்கும். மஞ்சக்கரு இல்லாட்டி வெறும் வெள்ளைக்கருக்கு ஸ்மெல் குழந்தைங்களுக்கு தெரியாது, கண்டுபிடிக்க முடியாதபடி நம்ம செய்யலாம். நிறைய குழந்தைங்க முட்டையை வந்து அவாய்ட் பண்ணுறாங்க, அதுக்காக சொல்கிறேன். நீங்கள் வெயிட் போடும், முட்டை வெயிட் போடும் அப்படின்னு நினச்சி பயப்படுறவங்க வெறும் மஞ்சக்கருவை எடுத்துகிட்டு வெள்ளைக்கருவை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். சோயா, சில்லி சாஸ், டொமேட்டோ, இது வந்து கறி மசால் பவுடர், உரப்புக்கு தகுந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். வெஜிடபிள்ஸ்க்கு வேணுங்கிற அளவுக்கு, அதுக்கும் நூடுல்ஸ்க்கும். நிறைய பேருக்கு கறி மசால் கரம் மசால் ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியல. கரம் மசால் வந்து பிரியாணிக்கு போடுறதுக்காக உள்ள பவுடர், அதாவது பட்டை, கிராம்பு, அன்னாச்சிப்பூ, ஏலக்காய் அதெல்லாம் சேர்ந்தது கரம் மசால் பவுடர். கறி மசால் வந்து மல்லி மிளகாத்தூளோட சேர்த்து இந்த வாசனை பொருட்கள்லாம் சேர்த்துருப்பாங்க. இது வந்து மசாலைக்கு போடலாம், கறி குழம்புக்கு போடலாம், மீன் குழம்புக்கு போடலாம். கறி மசால் நம்ம ஏற்கனவே நான் ரெசிபியில் கொடுத்துருக்கேன், கரம் மசாலும் கொடுத்துருக்கேன். இப்போ நான் எடுத்துருக்கிறது கறி மசால் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு உரப்பு கூட வேணும்னா நீங்கள் கூட எடுத்துக்கலாம். நூடுல்ஸ் இப்போ முட்டையில் டேஸ்ட்டுக்காக, ஏன்னா முட்டை வந்து நூடுல்ஸோட ஒட்டாமல் தான் இருக்கும், முட்டையை தனியாக கிண்டிக்கின்றுவோம். அதனால் முட்டையை சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கணுங்கிறதுக்காக மஞ்சத்தூள், உப்பு வந்து அரை உப்பாக போட்டுக்கோங்க. ஏன்னா வெஜிடபிள்ஸில் வேறு போட போகிறோம், நூடுல்ஸில் போட போகிறோம். அதனால் முட்டையில் அரை உப்பாக போட்டுக்கினா போதும். சீரக பவுடர் கொஞ்சம், பெப்பர், நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நூடுல்ஸை வேக விட்டுக்குவோம். இதில் வந்து நெய் வந்து சும்மா ஒரு 5-6 ட்ராப் மட்டும் விடுறேன். அது காரணம் நூடுல்ஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். நல்லா வேகட்டும். இதில் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோ, ஏன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாம் தனியாக போடுவோம் இல்லையா, அதனால் கொஞ்சமாக போட்டுக்கினா போதும். 1 ஸ்பூனு கம்மியாக தான் ஆயில் ஊற்றிருக்கேன். முட்டையை கிண்டிக்குவோம். ஆயில் கொஞ்சமாக ஊற்றிருக்கிறதுனால தூரில் பிடிச்சிடாம மட்டும் கிண்டிக்கங்க. ஆயில் நிறைய ஊற்றினா கவலைப்பட வேணாம், தூரில் பிடிக்காது அந்த ஆயிலுக்கு. நான் ரொம்ப கொஞ்சமாக ஊற்றிருக்கேன். முட்டை ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை ஒரு சின்ன பவுலில் எடுத்து வச்சுக்குவோம். அதே பாத்திரத்தில் வச்சிங்கன்னா தூரில் பிடிச்சி போயிடும் இந்த சூட்டுக்கே. நல்லா வெந்துருச்சு, ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரியாக இருக்குது பாருங்கள். இதை நல்லா வடிகட்டிட்டு குளிர்ந்த தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் போட்டு வச்சுருந்தோம்னா ஒட்டவே ஒட்டாது, உதிரியாக இருக்கும். இதை இப்போ அமர்த்திடலாம். குளிர்ந்த தண்ணியில் ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ தண்ணியை இருத்துட்டு இதை உதுத்து விட்டுக்குவோம். 4 ஸ்பூன் ஆயில் ஊற்றியிருக்கேன். சீரகம் மட்டும் போடுவோம்.
ஆயில் ரொம்ப கம்மியாக ஊற்றுனீங்கன்னா நூடுல்ஸ் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு ஆறின பிறகு ட்ரையாக போயிடும். ஏன்னா முட்டைக்கு நம்ம 1 ஸ்பூனை விட கம்மியாக தான் போட்டிருக்கோம். இஞ்சி பூண்டு வெங்காயம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோம். கறி மசாலா பவுடர், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ் வந்து நான் வந்து ஏற்கனவே வந்து இப்போ மிளகாத்தூள்லாம் போட்டிருக்கோம், கறி மசாலா பவுடர், அதனால கொஞ்சமாக போட்டிங்கன்னா போதும். டொமேட்டோ மட்டும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றுறேன். ஏன்னா குழந்தைங்க வந்து கொஞ்சம் இனிப்பு சுவையை எதிர்பார்ப்பாங்க. நல்லா தண்ணியை இருத்துட்டு போடுங்க. நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. எக்கு போடணும். அதுக்கு முன்னாடி வெஜிடேரியன்ஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நம்ம எக்கை போடலாம். ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குது. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.